ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹூ மூட் மை சீஸ், அதாவது தமிழில் வந்து இது என் சீஸை நகர்த்தியது யார் அப்படின்னு தமிழில் இது வெளியாயிருக்கு. இது வந்து ரொம்ப உலகெங்கிலுமே ரொம்ப பிரபலமான ஒரு புக்கு. இது ஒரு சின்ன புக்கு தான், ஒரு ஸ்டோரி பேசிஸில் நம்ம லைஃப்பில் எப்படி சேஞ்சை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இதை நோக்கி போகணும், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்துடக்கூடாது, நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான். பட் நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப 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 இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம லைஃபுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படி அப்படியே அடாப்ட் ஆகிடக்கூடாது, சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்றதற்கான ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப உத்வேகம் கொடுக்கக்கூடிய, நம்ம லைஃபுக்கே வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது. அதனுடைய சம்மரி ஒரு ரிவ்யூ மாதிரி இந்த புக்கை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு. நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நான் வந்து இங்கிலீஷில் தான் இந்த புக்கு வச்சுருக்கேன். தமிழில் வந்து என் சீஸை நகர்த்தியது யார் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுக்குமான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஓகேவா? அதாவது இந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 கேரக்டர், ஓகேவா? அந்த 4 கேரக்டர் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு மேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேஸ்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த புதிர் இது மாதிரி எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி சுற்றி போனால் திரும்ப ஒரு இடத்துக்கு வர மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஸில் வந்து ஒரு 4 கேரக்டர் வந்து இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு சீஸ் வந்து நிறையா இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த 4 கேரக்டரும் அங்கே இருக்கிற சீஸை சாப்பிட்டு அப்படியே இருந்துகிட்ருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக கம்மியாகும். அப்போ அதை பொறுத்து ஒவ்வொரு கேரக்டரினுடைய மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரு ஒரு கேரக்டர் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா, அந்த சேஞ்சை வந்து முன்கூட்டியே அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய லைஃப்பை வந்து அடுத்த இதை நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும். தன்னுடைய சீஸு வேறு எங்கே கிடைக்கும், ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த மாதிரி இருந்துடக்கூடாது, நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்றத முன்கூட்டியே அறிஞ்சு ஒன்று வந்து முதலையே வந்து ரெடியாகி அதை தேடி போயிடும். இன்னொன்று வந்து கொஞ்சம் லேட்டாக, அதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் 2 வந்து கடைசியில் அந்த சீஸ் எல்லாமே முடிஞ்சிருவாங்க. அப்போ அந்த சீஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 2ம் யோசிச்சு அதற்கப்புறமாவும் வந்து ஒரு கேரக்டர் வந்து அங்கேயே தங்கிரும். இல்லை யாராவது கொண்டு வந்து வைப்பாங்க, எனக்கான சீஸ் வந்து கிடைக்கும், இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது அங்கேயே ஆகும். இன்னொரு கேரக்டர் வந்து இல்லை இப்போவும் யோசிக்கலைன்னா வந்து அது ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்லி அதுவும் வந்து இந்த 2 கேரக்டர் முன்னாடியே போச்சு இல்லையா? ஸோ அவங்கள வந்து எங்கே போயிருப்பாங்க, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வந்து யோசிச்சு திரும்ப ஒரு இடத்துக்கு போய், இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நம்ம லைஃப்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து நம்ம அப்படியே வந்து என்னடா இது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. சப்போஸ் நம்ம அப்படி இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறோம், நம்ம அந்த சொல்யூஷனை தேடி போகிறோம் அப்படின்னாலும் திரும்ப நம்ம எகெயின் அந்த இடத்துக்கே வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நம்ம எங்கே சுற்றி போனாலும் திரும்ப இங்கேயே வந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம வந்து ஓகே இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டரும் பண்ணி கடைசியில் எப்படி வந்து அந்த சீஸ் இருக்கக்கூடிய இடத்த அடைஞ்சு அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக ஆச்சு. அதாவது கம்ஃபர்டபுள் மீன்ஸ் அப்போ வரைக்கும் மேபி ஃப்யூச்சரில் மறுபடியும் அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகலாம், எகெயின் அவங்க வந்து வேறு இடத்துக்கு போகலாம். ஆனாலும் அவங்க எப்படி வந்து சீஸ் இருக்கிற இடத்த நோக்கி போனாங்க, அதனால் அவங்களுடைய லைஃப் வந்து ஓகே ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா வந்து சீஸ் வந்து நிறையா இருந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லாமல் போகுது அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் கஷ்டமாக இருந்திருக்கும். அதன் பிறகு வந்து ஒவ்வொரு இடத்த நோக்கி போய் எப்படி வந்து அவங்க சீஸ் இருக்கக்கூடிய இடத்த அடைஞ்சாங்க அப்படின்றது தான் இதில் வந்து நிறைய விஷயங்களோட சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டோரி பேசிஸில் தான் இருக்கும், ஓகேவா? நம்ம லைஃப்பில் வந்து மூமெண்ட் இன் அ நியூ டைரக்ஷன் ஹெல்ப்ஸ் யூ ஃபைண்ட் நியூ சீஸ், ஓகேவா? அதாவது ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் ஒரு புதிய திசையையும் நோக்கி நாம் போகிறது, அது வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு புதிய சீஸை கண்டுபிடிப்பதற்கு அப்படிம்பாங்க. இங்கே வந்து சீஸ் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது அந்த கேரக்டர்ஸ்க்கு வேணால், ஒரு எலி அப்படின்னா அந்த கேரக்டருக்கு அந்த சீஸ், ஓகேவா? நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்பிஷனாக இருக்கலாம், இல்லை நம்மளோட லைஃப் டைம் கோலாக இருக்கலாம், நம்மளுடைய லைஃப்பில் நம்ம விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம், நம்ம நீடு எது வேணால் இருக்கலாம், ஓகேவா? அதுதான் இங்கே வந்து சீஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க, ஓகேவா? இதுலேயே வந்து வேறு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து ஒரு விஷயம் பழசாகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல தங்கிராதீங்க. எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்த வந்து செய்யாமல் இருக்கிறத விட அதில் செஞ்சு தோல்வி அடைகிறது கூட பெஸ்ட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து பழைய விஷயங்களை வந்து நீங்கள் முன்கூட்டியே தூக்கி எறிஞ்சிருங்க. புதிய விஷயங்களை உடனே அடாப்ட் பண்ணிக்கோங்க. அந்த சேஞ்சஸை வேணுன்ற விஷயத்த நீங்கள் வந்து அடையணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். பழைய நம்பிக்கைகளையே வந்து நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃபுக்கே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். புது ஒரு விஷயத்தை நோக்கி உங்களால் போக முடியாமல் போயிடும். அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? வென் யூ see that you can find and enjoy new cheese, யூ சேஞ்ச் கோர்ஸ். ஓகேவா? இதில் வந்து சேஞ்சஸ் ஹேப்பன். அதாவது எப்பவுமே மூவிங்லேயே இருங்க. கீப் மூவிங். எப்பவுமே வந்து அடுத்தடுத்த லெவலில் நோக்கி அப்படியே போயிட்டே இருங்க. முன்னேறி கொண்டே இருங்க. அப்புறம் வந்து மாற்றத்தை எப்பவும் எதிர்நோக்கியே பார்த்துருங்க. மாற்றமே வராது, நம்ம லைஃப் இவ்வளோ தான், நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான மனநிலையோடு அப்படியே வந்து ஒரு இடத்துல ஸ்டபனா அப்படி நின்றாதீங்க. சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பி ரெடி டு சேஞ்ச் குயிக்லி அண்ட் என்ஜாய் இட் எகெயின் அண்ட் எகெயின். அதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா அதை முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து அதற்காக எதிர்பார்த்து ரெடியாக இருங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. அதனால் நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே ஒரே இடத்துல நின்றாமல் அடுத்தடுத்த இதை நோக்கி போகணும் அப்படின்றதற்கான இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயந்தான் வந்து இந்த புக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம லைஃபுக்கு எல்லா விஷயத்துக்குமே அதுதான் இல்லையா? நம்மளுக்கு படிப்பாகட்டும், நம்மளுடைய நிலைமை முன்னேறதாகட்டும், நம்மளுடைய வெல்த்னஸ், அப்புறம் ஹெல்த் எல்லாமே வந்து அடுத்தடுத்த லெவலை நோக்கி போகிறதுல தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் தான் இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை வந்து இந்த புக்கையே வந்து நான் உங்களுக்கு நம்ம எப்படி ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தை வந்து படிக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து சாப்டர் வைஸ் படிங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே. என்னால் எந்த அளவுக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயத்தோடு உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் அதை வந்து உங்களுக்கு படித்து சொல்கிறேன். அப்புறம் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய புத்தகங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய புத்தகங்கள், நிறைய அறிஞர்கள், நிறைய பெரிய பெரிய மக்களெல்லாம் வந்து படிக்க சொல்லக்கூடிய புத்தகங்களினுடைய ரிவ்யூஸை, சம்மரிஸ், அப்புறம் இந்த மாதிரி நம்ம முழு புத்தகத்தையே வந்து ஒளி வடிவில் கேட்கறது, அந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.